சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால், நாயின் ஊரிலே ஆண்டவர் இயேசு செய்த ஒரு அற்புதம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் கப்பர்நகூமுக்கு சென்றார், ஒரு அற்புதம் செய்தார். கானா ஊருக்கு போனார், ஒரு அற்புதம் செய்தார். எரிகோவுக்கு போனார், ஒரு அற்புதம் செய்தார். இயேசு யாருடைய வாழ்க்கையில் வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம். இயேசு எந்த வீட்டுக்கு வருகிறாரோ அங்கே ஒரு அற்புதம். இயேசு எந்த ஊருக்கு வருகிறாரோ அங்கே ஒரு அற்புதம். இங்கே நாம் நாயின் எனப்பட்ட ஊருக்கு வந்தபோது அவரும் அவரோடு கூட சீஷர்களும் அந்த கிராமத்துக்கு போகிறார்கள். போகிற போது அவர்கள் பார்த்த ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் அவனை மரித்து போனபடினாலே அவனை பாடையில் வைத்து சுமந்து கொண்டு அடக்கம் செய்வதற்காக வருகிறார்கள். அநேகர் வந்தார்கள். அதை விட வேதம் அழகாக சொல்கிறது, கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே ஒரு பெண்மணியை பார்க்கிறாள். அந்த பெண்மணி அழுது கொண்டு வருகிறாள். எதற்காக அழுது கொண்டு வருகிறாள் என்றால், அவளை குறித்து சொல்லப்படுகிறது 12ஆம் வசனத்தில், அவள் ஒரு கைம்பெண்ணாக இருந்தாள். ஒரே மகன், அவனும் இப்போ இல்லை. அந்த தாயுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும். புருஷன் இல்லை, மகனும் இல்லை. அந்த வேதனையை காண்பிக்கும்படி அவள் அழுது கொண்டு போன பொழுது வேதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் இயேசு அவளை கண்டார். அவளை கண்டபோது அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அழாதே. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த பெண்ணுடைய சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். பல வேதனை, பல துக்கம், பல கண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கலாம். நாயின் ஊரில் ஏற்பட்ட ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கலாம். ஆனால் நாயின் ஊருக்கு சென்ற இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய கண்ணீரை கண்டு அழாது என்று சொன்னார். பின்பு செய்த காரியம் என்னவென்றால், அந்த பாடையை அவர் தொட்டார் என்று வாசித்து பார்க்கிறோம். அப்படி பாடையை தொட்ட பொழுது வேதம் சொல்கிறது, மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கை இழந்து ஒரு தாயை போல துடிக்கிற ஒரு இதயத்தை உடைய உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிள்ளைகள் இழந்த சூழ்நிலை காணப்படலாம், ஒருவேளை புருஷனை இழந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகலாம். ஆனால் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அன்றைக்கு நாயின் ஊருடைய விதவையருடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு இரக்கம் செய்து அவளுடைய மகனை மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி அவள் கையில் திரும்ப கொடுத்தாரே. எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை அன்புள்ளவர், எத்தனை இரக்கமுள்ளவர். அன்றைக்கு நாயின் ஊர் விதவைக்கு இறங்கின உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தால் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உடைய கண்ணீரை கண்டு உடைய வேதனையை மாற்றி முடிந்தது என்று சொல்கிற இடத்துல எல்லாம் ஒரு புதுமையான ஒரு புது வாழ்வை கொடுத்து அந்த தாய்க்கு ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்த தெய்வம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். விசுவாசிங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே.